ஹாய் வணக்கம். இனிப்பு கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். வெல்லம் தேவையான அளவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சம் போல் உப்பு, நம்ம கரைச்சி வச்ச வெல்லம் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் திருவி போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போல் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு தோசை செஞ்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சா மேலே இருக்கிறது வெந்து போகும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிடலாம். ஹை லோன்னு மாற்றி மாற்றி வைங்க. ரொம்பவே ஹையில் வச்சிங்கன்னா அடி பக்கத்தில் சீக்கிரமாக தீஞ்சிடும். இது வெல்லம் சேர்த்துருக்கனால கோதுமை தோசை சீக்கிரம் தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது.